ஒரு வரலாறு சொல்லுவா, பூந்தானம்னு ஒரு பக்தர் குருவாயூரப்பனை பற்றி சம்ஸ்கிருதத்துல ஒரு துதி எழுதினாராம். எழுதிட்டு அதை நாராயண பட்டத்ரி, அவர் பெரிய ஸ்காலர், நாராயணியம் இயற்றியவர், அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாராம். இந்த பூந்தானம் எழுதிய துதிய நாராயண பட்டத்திரி படிச்சு பார்த்துட்டு இதுல விபக்தி எல்லாம் தப்பா இருக்குன்னார். விபக்தினா சான்ஸ்கிரிட்ல வேற்றுமை உருபுன்னு அர்த்தம். வேற்றுமை உருபாகிய விபக்தி எல்லாம் தப்பா இருக்கு, என்ன இப்படி போய் துதி எழுதியிருக்கீங்களேன்னு திருப்பி கொடுத்துட்டாராம். அன்று இரவு பட்டதிரி தூங்குகிறார். நாராயண பட்டதிரி கனவுல குருவாயூரப்பன் வந்தானா, வந்து ஏன் பூந்தானம் எழுதிய கவிதையை நிராகரித்தாய்னு கேட்டான். என்னை பத்தி பக்தியோடு எழுதியிருக்கார். குருவாயூரப்பன் கேட்கிறான், என்னை பற்றி எழுதிய துதியை ஏன் நிராகரித்தாய்? பட்டதிரி சொன்னாராம், இல்ல அதுல விபக்தி வேற்றுமை உருவு தப்பா இருக்கே. குருவாயூரப்பன் சொன்னானா, என்னை பத்தி ஒருத்தர் துதி பண்றாருன்னா அதுல விபக்தியை நான் பார்க்க மாட்டேன், பக்தியை தான் பார்ப்பேன். நீ வேற்றுமை உருவ பார்த்து அதை போய் நிராகரிக்கிறாயே, எவ்வளவு பக்தியோடு பாடினாங்கிறதா முக்கியம். அப்ப பக்தியை இந்த இயல்விதென்றே, இது பக்தியோடு கூடிய செயல்னா ராமானுஜதாசர்கள் ஏற்பார்கள் என்பதை தெரிவிப்பதுதான் 5வது பாசுரம். அப்போ மனத்திலே குற்றம் உள்ளவர்கள் எனக்கு ராமானுஜர் தான் செல்வம்னு சொன்னா அவர்கள் அதை ஒத்துக்க மாட்டா. ஆனா அவர்கள் பழிப்பதே எனக்கு புகழ், இப்படிப்பட்டவாள்லாம் நன்னா பழிச்சுட்டு இருக்கட்டுமே, இதனால நமக்கு ஒன்றும் நட்டம் இல்லை. மாறாக ராமானுஜருடைய நிலைத்த மங்கள குணங்களிலே ஈடுபட்ட அன்பர்களாகி அடியார்கள் இருக்காளே, இந்த ஒவ்வொரு பாட்டிலும் ராமானுஜருடைய திருநாமம் இருப்பதை பார்த்து என் இனம் கூட்டம் கூட்டமான அந்த பாடல் அதிலே ஒரு குற்றம் சொல்ல மாட்டா. ஏன்னா இது பக்தியால் செய்யப்பட்டது. கம்பர் சொன்னார் இல்லையா, பித்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும் பத்தர் சொன்னவும் பண்ண பெறுபவோன்னார். ஒரு பித்து பிடித்தவர் சொல்லக்கூடிய விஷயத்திலேயோ, அல்லது அவ்வளவு தூரம் ஞானம் இல்லாத பேதை சொல்வதோ, அல்லது பக்தியின் மிகுதியால் சொல்வதோ, அதை ஆராயக்கூடாது, அனுபவிச்சு ரசிக்கணும். அந்த பக்குவம் ராமானுஜ தாசர்களுக்கு உண்டு.